எவ்வளோ இருக்கும்? சரியா? ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் அது இந்த டாபிக் அப்புறம் அந்த கொஸ்டின் போட்டுருக்கோம். நோ ப்ராப்ளம். சரி விடு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. இல்லைன்னா நல்ல வேலை யாராவது வந்து அண்ணே வெறும் எக்ஸ் போடுறீங்க, ஓ போடல, வாங்க ஓ எக்ஸ் விளையாடுவோம். இப்போ நல்லா பாரு, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இங்கே இருக்கு. இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெலாசிட்டி என்ன ஆச்சு? பெர்பெண்டிகுலர். அப்போ ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதா? எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்க போகுது? சப்புன்னு அடி விழுகும். லெஃப்ட் சைடு. முகேஷ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்கு? கை எப்படி திரும்ப? இப்போ ஃபோர்ஸ் எப்படி வந்துருச்சா? எல்லாருக்கும் இப்படி வந்துருச்சா? அந்த பண்ணி என்ன மேடம் நீ எதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்ல வாழ்க்கையில? நீ எதுவுமே ஃபிக்ஸ் பண்றதே இல்லை வாழ்க்கையில. சொல்லு. சரி சரி. இது என்னது? அப்ப எப்பறம் ஃபீல்ட் அங்கிட்டு திரும்பிச்சு? நீ திரும்ப இவர் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சிருக்கா, இது வச்சோன்னே இப்படி திருப்பிடுறோம். யார் திருப்ப சொன்ன? இது இப்படி இருக்கா? சரி, இப்போ சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல போகுது? முடிஞ்சா? அப்ப நல்ல ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? உள்ளுக்குள்ள. அப்ப இந்த சார்ஜ் பார்ட்டிகல் அதான்டா. அப்ப நல்லா பாருங்க, சார்ஜ் பார்ட்டிகல் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வர போகுது. கரெக்டா இல்லையா? அடுத்து இங்க போறப்ப என்ன ஆயிரும்? திரும்பி உள்ள. கரெக்டா இல்லையா? நீ இப்படி போடுறனா இப்படி வர போகுது. அப்ப இந்த பார்ட்டிகல் என்ன மாதிரி ஒரு மோஷன் பண்ண போகுது? கரெக்டா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்ல நான் கன்சர்வேட்டிவ். நீயே இஷ்டத்துக்கு மாத்தது இல்ல bro, நான் கன்சர்வேட்டிவ். யார் சொன்னா? ஏன்னா மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எது படிக்க மாட்டோம். கரெக்ட்டா? அது ஒரு ட்ரிக் சொன்னீங்களே, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இப்படி வந்தா அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். பைத்தியம். அப்ப 0 ஆனா சொன்னீங்க. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல. இப்படி தானே ஃபோர்ஸ் இருக்க போகுது. கரெக்டா இல்லையா? சென்ட்ரிபிட்டல். டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குது பார்ட்டிகலுக்கு? இப்போ சுத்தி சுத்தி இப்படி வருதா? ஃபர்ஸ்ட் இது டிஸ்பிளேஸ்மென்ட், அடுத்து இது டிஸ்பிளேஸ்மென்ட். கரெக்டா இல்லையா? அப்போ என் ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? ஏன் 0? கரெக்டா இல்லையா? அதனால தான் ஒர்க் டன் டு மூவ் a charge particle in a EP potential surface 0 ஆச்சுனே அவர்க்கா. ஏன்னா ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் 0. கரெக்டா இல்லையா? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ப்ரோ அதுதானே ப்ரோ. சரியா? உன்கிட்ட கேட்டாங்களே y ன்னு கேட்டா என்ன பண்ணுவ? புரியுதா? ஈக்குவல் டு 0. ஏன் 0 வந்துச்சுன்னு புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கன்சர்வேட்டிவ். ரெண்டாவது விஷயம் சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட் பாத். கரெக்டா இல்லையா? ஃபோர்ஸும் இது எப்படி இருக்க போகுது? பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது. முடிஞ்சா? வெரி குட். அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம்னு அப்ளை பண்ணலாமா? ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது? work done is equal to change in அதான் சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி. கரெக்டா இல்லையா? பாப்பா உங்க செட்டுக்கு அப்புறம் நான் வந்து பிசிக்ஸை விட்டுற போறேன். இது எலக்ட்ரிசிட்டி half mv ஸ்கொயர். எப்படி கரண்ட்? நாளைக்கு இந்த லெக்சர் நான் அட்டெண்ட் பண்றேன். பார்ட் 2 கரெக்ட்டா? இதெல்லாம் இங்க பார்த்த மாதிரி தோணுது. பாய்சன்ஸ் ரேஷியோ ஃபார்முலா என்ன? பாய்சன்ஸ் ரேஷியோ longitude is just by பாய்சன்ஸ் நடத்துனேனா இல்ல? நடத்துனாங்க. ஏன் படிக்கல? சரி. What is the fundamental frequency of the closed organ pipe? பேசுங்க மேடம், பேசுங்க. You know beat. என்னது? டாப்லர் எஃபெக்ட் ஃபார்முலா தெரியுமா? இஷ்டத்துக்கு சப்பு நடிச்சு வாய்ப்பு எடுத்து கொடுங்க. சரி சரி சொல்லு. தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லு. சொல்லு. என்ன? சரி ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ்.
Bro, First law of thermodynamics. thermodynamics நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். Conservation of If A and B, என்ன if A, system A and system C are in thermal equilibrium and system A and system B and system C are in Thermal equilibrium. then system A and B will be thermal equilibrium. இது வந்து 0th law. இது 0th law of thermodynamics. Bro, இருங்க bro, அது எனக்கு தெரியும் bro, நான் நிறைய ஜிம் வீடியோல பார்த்திருக்கேன் bro. டேய் ஆன்சர் கேட்டா ஒண்ணு தெரியாது அங்க உட்கார்ந்து கதை பேச வேண்டியது Of MV. சொல்லு கார்னாட் இன்ஜின் சொல்லு கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சி என்ன 100% கிடையாது, கிடையவே கிடையாது. Delete இருக்கா? எதுக்குடா படிச்சீங்க நடத்துனது நானே கிளாஸ்ல நடத்துனேன்னா thermodynamics தாங்க யாருமே முக்கியமா நான் என்ன நீ படிச்சிருக்க சொன்ன அதுல இருந்து கேள்வி கேட்டோம் அப்புறம் என்ன பெருசா செகண்ட் வால்யூம் கழட்டி இருக்கேன் ஃபர்ஸ்ட் வால்யூம் பிடிச்சிருக்கேன்ட்டு மூஞ்சியை பேத்து குடைப்பில வெட்டி பேசி பேசினா எது கேட்டாலும் டெலிட்டடு நடத்துனது நான் லூசா அப்புறம் எதுக்கு நடத்தினேன் அப்ப சொல்லு வாயை மூடிட்டு எனக்கு ஒண்ணு தெரியாது முட்டாது நான் டியூஷன் விட்டு வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்புறம் எதுக்கு நான் நடத்துறேன் தலைவன் நம்மள விட்டு அந்த பசங்க உசார் பண்ணி வச்சிருக்கு யாரு ப்ரோ ஈஸ் கிளாஸா ஆமா அடி இப்போ என்ன பண்ணீங்க deleted syllabus division 6th standard division வந்து delete பண்ணிட்டாங்க அதனால எனக்கு தெரியாது ஸ்கொயர் நடத்துனேனா அப்புறம் என்ன பிரச்சனை தெரியுமா பிரின்சியா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வர வா பிரின்சியா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வர இது ஆக்சிஸா வெரி குட் பிரின்சியா நான் சரி அந்த கர்வ் இப்படி போட்டு இப்படி இறக்க போறேன்னு பார்த்தா அவங்க கேட்ட ஆக்சிஸ் இருக்கு நம்ம ஞாபகம் இருக்கு இது ஆக்சஸ் நினைச்சுக்கோங்கப்பா சரி வரேன் வாயை மூடிட்டு வரேன் இங்க ஒரு கோடு வரும் இங்க வரைக்கும் வாயை மூடிட்டு கடை சரி அப்ப இது பேர் என்ன லிமிட் அதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு அப்ப என்னதுக்கு சரியா இது புரிஞ்சா அல்லது ஜீரோ ஆயிடுச்சா வெலாசிட்டி வந்து என்ன குவாண்டிட்டி ஆனா வெலாசிட்டியோட ஸ்கொயர் என்ன குவாண்டிட்டி அப்ப இது ஸ்கேலர் வேல்யூ தான் ரெண்டுத்துக்கு ஈக்குவல் வெக்டர் கிடையாது அதனால மேக்னிட்யூட் போட்டு வச்சிருக்கேன் சொல்றது எங்களுக்கு எல்லாமே தெரியுமே உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே இது ஸ்கேலர் தான் சரியா அப்ப எது ஈக்குவலா இருக்கும் அதாவது பேசிக்கலி ஸ்பீடு சேமா இருக்கும் வெலாசிட்டி மாறும் ஏன் வெலாசிட்டி மாறுது ஸ்பீடு சேமா இருக்கிறப்ப வெலாசிட்டி எப்படி மாறும் டேய் ரெண்டு பேருக்கு என்னடா பிரச்சனை ஸ்பீடு சேமா இருக்கு வெரி குட் ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து இப்படி சுத்தி சுத்தி வரப்ப என்ன சேஞ்ச் ஆகுது அப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது ஆக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆகுமா velocity change ஆகுதுல acceleration change ஆகும் எப்படி ஆக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆகும் maybe constant velocity bro tangential acceleration கேட்டிங்க வாட் இஸ் m நான் velocity அது வந்து இது பத்தி கவலைப்படாது இது வந்து அப்புறமேல் பார்ப்போம் இது அடுத்து என்ன சொல்லுங்க இந்த லெசன்ல வரும் மேக்னெட்டிக் டைபோல் magnetic dipole சரியா மேக்னெட்டிக் டைபோல் இருக்கு இது வந்து நெக்ஸ்ட் லெசன்ல வரும் முகேஷ் கேட்டான் நான் இது வரைக்கும் படிச்சது இல்லை அதனால அந்த ஃபார்முலா எழுதி போட்டேன் வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேவா அதை பத்தி நீ என்னமோ போர்டில் இருக்கிறத அப்படி ஈ அடிச்சாங்க அப்பயே அடிக்க போற கிளாஸ்ல வந்து வேஸ்டா உட்கார அவனை பத்தி அவன் கவலைப்படுவான் சரி அவன் படிச்சு ஒன்னும் தெரியல அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃபார்முலா எக்ஸ்ட்ரா வச்சு எழுதி வைப்பான் புரியுதா அப்ப இங்க என்ன சேமா இருக்கும் velocity potential ஸ்பீடு பொட்டன்ஷியல் யார் சொன்னது
நான் எங்க ஈக்குவி பொட்டன்ஷியல் சொன்னேன்? acute potential surface 0 அப்படின்னு அது வந்து போன லெசனுக்கு இதே ரீசன் சொன்னேன். பைத்தியம் மாதிரி பேசாதீங்களா, சப்புன்னு அடி விழுகுண்டா. நீங்க சப்போர்ட் பண்ண வரீங்க பாத்தியா? அப்ப என்ன சேமா இருக்கும்? மேக்னிட்யூட் சேமா இருக்கும். ஸ்பீட் எதோட மேக்னிட்யூட்? இங்க உருளைக்கிழங்கு எதோட மேக்னிட்யூட் சேமா இருக்கும்? ஸ்பீட் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு, ஆக்சிலரேஷன் இருக்கு, டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் இருக்கு, சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கு. velocity magnitude of velocity. அப்ப ஸ்பீட் வந்து magnitude of the needed angle. velocities அந்த கிஷான் எடுத்தா தலையிலே ஊத்தி விடுங்க. வாய் மூடிட்டு கடல தாங்க சொன்னேன். தண்ணி எடுத்து ஊத்தி விட, கொஞ்ச நேரம் அமைதியா கிடக்கட்டும். பசிக்குது. வெளியே கிளம்பு, யார்கிட்டயும் கிளம்பு. ஏய் யாருக்கு? உனக்கு தானே. அவதான் சொன்னாங்க கிட்ட. நீ கிளம்பு. சரியா? அப்ப என்ன சேமா இருக்கும்? Speed. ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? velocity வேறையா இருக்குல bro. அப்ப ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இல்ல வேரியபிள் ஆக்சிலரேஷனா? Variable. எப்படி வேரியபிள்? velocity constant. velocity. வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இல்ல, அப்ப ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்காதா? இப்ப நல்லா பாரு, வெலாசிட்டி எடுத்துக்கோ. v is equal to 2t. இது வேரியபிளா இல்லையா? Variable. ஆக்சிலரேஷன் என்ன? 2 square minus of a square. ஆ? அண்ணா நான் சொல்றேன். உங்க அறிவு எங்கடா போட்டு வந்தீங்க? d by dt bro. Constant. இப்ப நான் இந்த கேஸ்க்கு வா. நான் இப்பதான் புரியுது ஏன் கான்ஸ்டன்ட்னு. இப்ப சொல்லு, ஸ்பீடு சேமா, வெலாசிட்டி வேற வேற, ஆக்சிலரேஷன் சேமா இருக்குமா? கான்ஸ்டன்டா இருக்குமா? Constant. கன்ஃபார்மா? சரி. இது அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன? v ஸ்கொயர் பை r. v கான்ஸ்டன்ட். omega. சரி, அப்ப v ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், v ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், r கான்ஸ்டன்ட். அப்ப v ஸ்கொயர் பை r என்ன இருக்கும்? Constant. கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இப்ப சொல்ல ஆக்சிலரேஷன் சேமா இல்லையா? இல்ல. சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் என்ன? டுவர்ட்ஸ் தி சென்டர். டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சா? அப்ப வேரியபிள்ல சேமா? Variable. இதெல்லாம் 11th நடத்துனது. நான் தாங்க படிக்கல. சம்பத்துக்கு என்ன பிரச்சனை? ஆ? இல்ல அப்படி பண்ணா வந்து கான்சன்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. நான் வெளியே போய் பண்ணிட்டு